ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்பர் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருக்கோம். இது பார்ட் 2 யூனிட் டிஜிட் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் டிஜிட் வந்து நீங்கள் ஸ்கூல், காலேஜ் இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி அந்த மாதிரி சொல்லிட்டு எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாம்லேயும் நீங்கள் யூனிட் டிஜிட்க்கு வந்து அட்லீஸ்ட் நீங்கள் 1 மார்க்குக்காச்சும் இந்த கொஷினை வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ யூனிட் டிஜிட்னா என்ன, இதுக்கு வந்து என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்குது நீங்கள் ஈஸியாக யூனிட் டிஜிட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நம்பர் 8106 அப்படிக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எது யூனிட் டிஜிட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், அந்த நம்பர் தான் யூனிட் டிஜிட். அப்போ இதில் 9 தான் யூனிட் டிஜிட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு ஒரு நம்பர் கூட எடுத்துக்கோங்க. நிறைய ஒரு பெரிய நம்பராக இருந்தாலும் 2, 2, 4, 6, 7, 8, 9 இந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து யூனிட் டிஜிட் கேட்குறாங்களே அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். இதுலேயும் இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் நமக்கு வந்து யூனிட் டிஜிட். அது எந்த நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6, 9, 2 அப்படின்னு இருக்குன்னா இதில் உங்களுக்கு 2 தான் வந்து யூனிட் டிஜிட். அப்போது எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் இருக்க லாஸ்ட் நம்பர் தான் நமக்கு வந்து யூனிட் டிஜிட். இதுதான் பேஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு பேசிக்ஸாக கொஞ்சம் சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 கொஷின் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்காதீங்க. ஆக்சுவலாக நான் எழுதியிருக்கிறதே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் யூனிட் டிஜிட்னா கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் லாஸ்ட்டாக இருக்கிறது தான் யூனிட் டிஜிட் அப்படின்றது தெரியும். அதனால் நீங்கள் வந்து 72 + 13 + 14 + பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட் நம்பர். இப்போ வந்து 2 + 3 என்ன 6, 6 + 4 10 அப்படின்னு வரும். 10ன்னு வருமா? அப்போ இதில் எது நீங்கள் வந்து 10ன்னு எழுதிடக்கூடாது, 10ன்னு எழுதிடக்கூடாது. இதுலேயுமே லாஸ்ட் நம்பர் என்ன 0. அப்போ இதில் 0 தான் யூனிட் நம்பர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். இது வந்து உங்கள் எக்ஸாம்பிளுக்காக நான் காமிச்சிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் என்ன தெரியும், 12² வந்து 144 அப்படின்னு தெரியும், ப்ளஸ் 9² என்ன 81 அப்படின்னு தெரியும். இப்போ இதுலேயுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் நம்ம ஆட் பண்ணாலே போதும். 4 + 1 என்ன வரும் 5. அப்போ 5 தான் இதில் வந்து யூனிட் டிஜிட். ஸோ இது மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணி எழுதணும்னு அவசியம் கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 817 - 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த 7ல் இந்த 5 போனால் என்ன 2 வரும். அப்போ அதுதான் யூனிட் டிஜிட். ஓகேவா? இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்களே. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய நம்பரை வச்சுட்டு சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குது 9 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது. 9ல் 2 போனால் என்ன வரும் 7 வரும். 7ல் 1 போனால் என்ன வரும் 6 வரும். அப்போது இதில் 6 தான் வந்து நமக்கு யூனிட் டிஜிட். ஸோ இதுதான் பேசிக். ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்துருந்தாலும் நமக்கு வந்து லாஸ்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரிலாம் கொடுத்து கேட்டாங்க. அந்த லாஸ்ட் நம்பர் வச்சு நம்ம யூனிட் டிஜிட் என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ வந்து இதுலேயே வந்து ஒரு இது வந்து பேசிக் அப்படின்னா இதில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு இருக்குது. அதை வந்து தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் பாருங்கள். அதை வந்து நான் மாடல் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்களன்னா உங்களுக்கு வந்து 2⁻6 அப்படின்னு கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க 2 × 2 × 2 × 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுவீங்க 2 × 2 × 2 அந்த மாதிரி எழுதி 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32, 32 2s are 64 அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. இந்த மாதிரி எழுதுவீங்க. இப்போது இந்த பவர் இருக்குல்ல, இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா 0⁻n, அதாவது 0⁻7, 0⁻7, 0⁻8, 0⁻100ன்னு கொடுத்தாலுமே அதோட வேல்யூ என்ன வரும் நமக்கு 0 தான் வரும். அதே மாதிரி 1⁻n, 1க்கு மேலே என்ன பவர் இருந்தாலும் அதுக்கு 1 தான் வரும். அந்த மாதிரி 5⁻n அப்படின்னு இருக்க வச்சுக்கோங்களேன். 5க்கு மேலே இப்போ 5⁻7, 5 என்ன கொடுத்தாலுமே அதோட லாஸ்ட் டிஜிட், அதோட யூனிட் வேல்யூ லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன இருக்கும் 5 தான் வரும். அதே மாதிரி 6⁻n கொடுத்தாலுமே அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 6 தான் இருக்கும். ஓகேவா? ஏன் இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சப்போஸ் உங்களை வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்களேன், 2 3 6 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் 35 ப்ளஸ் பவர் வந்து 29 அப்படி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய நம்பரை நம்மளால் 6 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியாது, ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி இந்த நம்பரையுமே வந்து 29 டைம் வந்து நம்மளால் மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நமக்கு என்ன தெரியும் 6
6க்கு மேலே என்ன பவரில் என்ன நம்பர் இருந்தாலுமே அதோட கடைசி வேல்யூ என்னவா வரும் 6 தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே 5க்கு மேலே 5க்கு பவர் என்ன கொடுத்துருந்தாலுமே நமக்கு பண்ணால் என்ன வரும் 5 தான் வரும். ஓகேவா? அதனால் நம்ம 6 + 5 அப்படின்னு போட்டுட்டு என்ன வரும் 11. ஓகேவா? அப்போ என்னது இதில் லாஸ்ட் வேல்யூ என்ன போடலாம் நம்ம 1 அப்படின்னு போட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஷார்ட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம் யூனிட் டிஜிட். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த நம்பருக்கு 0, 1, 5, 6 இந்த 4 நம்பருக்கு எனிதிங் டு த பவர் ஆஃப் இந்த 4 நம்பர் வந்து நமக்கு என்ன வரும்னா அந்த நம்பர் தான் வரும். 0க்கு என்ன பவர் இருந்தாலும் 0 தான், 1க்கு என்ன பவர் இருந்தாலும் 1 தான், 5க்கு என்ன பவர் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் 5 தான் வரப்போகுது, 6க்கு என்ன பவர் இருந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் என்ன வரப்போகுது 6 தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து நம்ம ஒரு 2-3 சம் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 36 பவர் 132 ப்ளஸ் 45 பவர் 30 அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 21 பவர் 8 இந்த மாதிரி ஒரு கொஷின் வச்சுக்கலாம். இன்னொரு கொஷின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 128 ஓகே 1286 பாருங்கள் 1286 பவர் 96ன்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் என்ன போகிற நான் வந்து 25 பவர் 12 மைனஸ் என்ன போடலாம் நம்ம 131 பவர் 11 இந்த மாதிரி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூ என்ன இதுக்கு நமக்கு தெரியும் எனிதிங் டு த பவர் 6னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் நமக்கு 6 தான் வரப்போகுது. இதுக்கு என்ன வரப்போகுது 5 தான் வரப்போகுது நமக்கு தெரியும். இதுக்கு என்ன வரப்போகுது 1 தான் வரப்போகுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன் என்ன வரும் 12 வரும். அப்போ லாஸ்ட்டாக என்ன நம்பர் நமக்கு கிடைக்கிது 2 தான். ஓகேவா? நீங்கள் உடனே எடுத்து 12 தான் யூனிட் டிஜிட்னு எழுதக்கூடாது. அதுலேயுமே லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து யூனிட் டிஜிட்டாக வந்து எழுதுவோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 6 தான் வரும் தெரிஞ்சிடுச்சு. இதில் 5 வரும், இதில் 1 மைனஸ் கொடுத்துருக்கிறதுனால 6 + 5 என்ன நமக்கு 11 மைனஸ் 1னா என்ன வரும் 10 வரும். ஓகேவா? அப்போ இதில் இருக்கிறது 0 தான் இதோட யூனிட் டிஜிட். ஓகேவா? இதை வந்து இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய நம்பர் கேட்டு நம்மளை வந்து யூனிட் டிஜிட் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கவே தேவையில்ல. இதை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் போடலாம், அடுத்த மாடல் வந்து போடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடல் 2 வந்து போட போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம என்ன நம்பர் பார்க்க போகிறோம்னா 4ம் அப்புறம் 9ம் பார்க்கலாம். இப்போ வந்து 4 பவர் இப்போ 4 ஸ்கொயர் பார்த்திங்களேன் உங்களுக்கு என்ன வருது 16 வருது. 9 ஸ்கொயர் பார்த்திங்களன்னா 81 வருது. அதே மாதிரி 4 பவர் க்யூப் பார்த்திங்களன்னா என்ன வரும் மறுபடியும் 64 வரும். ஓகேவா? 16 × 4 64 வரும். அதே மாதிரி 9 க்யூப் பார்த்திங்க 729 வரும். அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்களன்னா பவர் என்னவா இருக்குது ஈவனாக இருக்குது. இங்கே ஆட் நம்பர், இங்கே ஈவன் நம்பர், இங்கே ஆட் நம்பர். அப்படின்னா 4க்கும் 9க்கும் என்ன ரூல் பாருங்கள். 4 பவர் 4 வந்து இங்கே ஈவன் நம்பரில் இருக்குது வச்சுக்கோங்களேன். 4க்கு மேலே இருக்கிற அந்த பவரில் இருக்கிற நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் அதோட வேல்யூ என்ன வரும் 6ன்னு தான் வரும். அதோட யூனிட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ 6ன்னு வரும். அதே மாதிரி 9ஓட பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 1 வரும். 4க்கு மேலே ஆட் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து 4 வரும். அதே மாதிரி 9க்கு மேலே ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னா நமக்கு 9 வரும். ஸோ வந்து இது ஒரு ட்ரிக் மறந்துடாதீங்க. 4க்கு மேலே எந்த நம்பர் இருந்தாலும், அதாவது இப்போது 32 இருக்குது வச்சுக்கோங்களேன். 32 வந்து ஈவன் நம்பர் அப்படின்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரப்போகுது 6 தான் வரப்போகுது. அதே மாதிரி 9க்கு மேலே 44 அந்த மாதிரி ஈவன் நம்பர் எது இருந்தாலுமே அதோட யூனிட் டிஜிட் 1 வரும். 4க்கு மேலே ஆட் நம்பர் இப்போ 53 61 அந்த மாதிரி ஆட் நம்பர் இருக்குன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரப்போகுது 4 வரப்போகுது. 9க்கு மேலே ஒரு ஆட் நம்பர் 81 57 அந்த மாதிரி எந்த ஆட் நம்பர் இருந்தாலுமே அதோட யூனிட் டிஜிட் என்ன வரப்போகுது நமக்கு 9 தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சம்ஸ் போடலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 4 பவர் 39 ப்ளஸ் 9 பவர் 18 ப்ளஸ் 4 பவர் 35 ப்ளஸ் 9 பவர் 11 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இதோட யூனிட் வேல்யூ என்ன, இங்கே இது வந்து ஆட் நம்பர்னால் என்ன வரும் நமக்கு 4 தான் வரும். இதோட யூனிட் டிஜிட் மட்டும் நான் எழுதுகிறேன். ஓகே, ப்ளஸ் இது வந்து ஈவன் நம்பர்னால் என்ன வரும் 1 வரும். இங்கே வந்து ஆட் நம்பர் இருக்குது, ஆட் நம்பர்னா 6 வரும். அடுத்தது இது என்னது
இங்கேயும் நான் ஆட் நம்பர்னால் நமக்கு 4 வரும். ஓகேவா? 4 வரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது. அதனால் இங்கே 9 வரும். இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணுவோமே. 4 + 1 5, 5 + 4 என்ன வரும்? 9, 9 + 9 18 வரும். அப்போ இதில் 8 தான் நமக்கு யூனிட் டிஜிட். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க. 4க்கு மேலே என்ன பவர் இருந்தாலும் அந்த பவரில் இருக்க நம்பர் ஈவன்னா அதோட யூனிட் டிஜிட் என்ன வரப்போகுது? 6ஆக வரப்போகுது. 4க்கு மேலே இருக்கிற நம்பர் ஆட் நம்பர் அப்படின்னா அதோட பவரில் இருக்கிற நம்பர் ஆட் நம்பர்னால் அதோட யூனிட் டிஜிட் 4ஆக வரப்போகுது. இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்படி கூட போட்டு பாருங்களேன். 4^5ன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும்? 4 × 4 × 4 × 4 × 4. ஓகேவா? 4 to the 5. 4 4s are என்ன? 16. 16 4s are என்ன வரும்? நமக்கு 64 வரும். 64 × 4 என்ன வரும்? 64 × 4 என்ன வரும்? 6 carrying 1 256 வரும். 256 × 4 போட்டிங்களா என்ன வரும்? இன்ட்டு 4 போட்டிங்க அப்படின்னா 4 carrying 2 வரும். அப்புறம் 2 carrying 2 மறுபடியும் என்ன வரும்? இது 1024 அப்படின்னு வரும். அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இங்கே ஆட் நம்பர் இருக்குது. அப்போ 4 தான் வருது. ஒரு செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்போது 4க்கு மேலே ஈவன் இருந்தால் 6, 4க்கு மேலே ஆட் இருந்தால் 4, 9க்கு மேலே ஈவன் இருந்தால் 1, 9க்கு மேலே ஆட் இருந்தால் 9. ஓகேவா? இன்னும் ஒரு 2 சம் இந்த மெத்தடில் பார்க்கலாம். இப்போது செகண்ட் சம் நான் என்ன எழுதுகிறேன் பாருங்கள். 249 power 11 ப்ளஸ் 384 power 39 இந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் 44 power 36 இப்படி இருக்குது வச்சுக்கோங்களேன். இது வந்து நான் எனக்கு 9 இதை மட்டும் பார்த்தா போதும். 9 இருக்குது. மேலே என்ன இருக்குது எனக்கு? அது வந்து ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் இருந்தால் என்ன வரும்? எனக்கு 9 வரும். ஓகேவா? இங்கே 4 இருக்குது. மேலே ஆட் நம்பர் இருக்குது. ஆட் நம்பர் இருந்தால் என்ன வரும்? 4 வரும். இதே மாதிரி 4 இருக்குது. இங்கே ஈவன் நம்பர் இருக்குது. ஈவன் நம்பர் இருந்தால் 6 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். 9 + 4 + 6 என்ன வரும்? 19 வரும். இதில் எனக்கு என்ன வருது? 9 தான் யூனிட் டிஜிட். இந்த மாதிரி தான் நம்ம வந்து போடணும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இன்னொரு சம் வந்து பார்க்கலாம். இன்னொரு சம் வந்து என்னது? 889 power 126 minus 484 power 127 இந்த மாதிரி இருக்குது. அப்படின்னா இதுலேயுமே வந்து 9 வந்து இருக்குது. 9க்கு என்ன இருக்குது? ஈவன் நம்பர் இருக்குது. ஈவன் நம்பர் இருந்தால் 1 வரும். மைனஸ் அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா 4 இருக்குது. 4க்கு என்ன இருக்குது? ஆட் நம்பர் இருக்குது. ஆட் நம்பர் இருந்தால் என்ன வரும் நமக்கு? 4 வரும். அப்போ இதோட ஆன்சர் என்ன வருது? -4. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டால் போதும். அப்போது நமக்கு இதில் என்ன நம்பர் வரும்? நமக்கு 3 தான் வந்து யூனிட் டிஜிட்டாக வரும். ஓகேவா? அடுத்த மாடல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மாடல் 3 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்னென்ன நம்பர் இருக்குது? 0 1 2 3 4 5 6 7 8 9 இது வரைக்கும் இந்த நம்பர்லாம் இருக்குது. இதில் வரைக்கும் நம்ம 0க்கு என்ன வரும் பார்த்துட்டோம். பவருக்கு 1க்கு பார்த்தாச்சு, 4க்கு பார்த்தாச்சு, 5க்கு பார்த்தாச்சு, 6க்கு பார்த்தாச்சு, 9க்கு பார்த்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கெலாம் பார்க்கணும் அப்படின்னா 2 3 7 8 இந்த நம்பருக்கெலாம் வந்து பவர் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, வாங்க பார்க்கலாம். இப்போது பார்த்துக்கோங்க, இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இப்போ வந்து கொஷின் 1 இருக்குது. 2 power 49 அப்படி இருக்கு வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் வந்து 483 power 97 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைனா 99 வச்சுப்போம். இல்லைனா வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேர்ட் கொஷின் வந்து 587 power என்ன வச்சுக்கலாம், நம்ம வந்து 369 அப்படின்னு வச்சுருக்கேன். அப்புறம் ஃபோர்த்து கொஷின் வந்து இப்போ 8க்காக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா 688 பவர் வந்து 199 அப்படின்னு வச்சுருக்கேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு யூனிட் டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்களன்னா 2 3 7 8 இந்த மாதிரி கொடுத்துட்டு, அதாவது யூனிட் டிஜிட் இந்த நம்பர்லாம் வந்து இப்படி எண்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே இருக்குது பார்த்திங்களா பவர், அந்த பவரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே 2 இருக்கா, 2 எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்கே வந்து 3 இருக்கா, 3 எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே 7 இருக்கா, 7 எழுதிக்கோங்க. இங்கே 8 இருக்கா, 8 எழுதிக்கோங்க. இந்த நம்பரோட யூனிட் டிஜிட்லாம் எழுதியிருக்கேன். இப்போ வந்து இந்த 49 இருக்குது பாருங்கள். அந்த 49 நான் என்ன பண்ணுறேன்னா 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் என்ன வரும் நமக்கு
4 12s ஆர் 48ன்னு தெரியும். ரிமைண்டர் என்ன வருது 1 வருது. அப்போ பவர் 1. அப்போ 2 பவர் 1 என்ன 2 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. நம்ம 3 எழுதியாச்சு. இங்கே 97 இருக்கா, சாரி 99 எழுதியிருக்கேன். 99 இதையும் 4ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸில் 8 வரும். இங்கே 1, இங்கே என்ன வரும் 9 வரும். அதுக்கப்புறம் நான் என்ன இருக்குன்னா 4 டேபிள்ஸில் என்ன வரும் 16 வரும். இங்கே என்ன வருது ரிமைண்டர் எனக்கு 3 வருது ரிமைண்டர். அப்போ 3 பவர் 3. 3 பவர் 3 பண்ணால் என்ன வரும் எனக்கு 3 3s 9 9 3s 27. அப்போ 27 வருது. அதில் என்ன வரும் நமக்கு யூனிட் டிஜிட் 7 அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேவா? இப்போது இங்கே 7க்கு நான் பண்ணுறேன். 7 எடுத்து எழுதியாச்சு. 369 மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 369 வந்து 4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்னா ஃபஸ்ட்டு 9 36 வருதா. அடுத்தது இந்த 9 நான் எடுக்கிறேன். 9 எடுத்தால் என்ன வரும் 2 டேபிள் வரும். 2 டேபிள் வந்துட்டு என்ன போடுவேன் நான் 8 போடுவேன். 1 ரிமைண்டர் 1 வருது. அப்போ 7 பவர் 1 என்ன வரும் நமக்கு 7 தான் வரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த நம்பர் 199 நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா 4 டேபிளில் 16 என்ன வருது 3 வருது. கீழே வந்து 9. இப்போ வந்து 9 டைம் வந்து 36 வருது. அப்போ 3 வருது ரிமைண்டர். அப்போது 8 பவர் 3 அப்படின்னு வருது. ஓகேவா? 8 8s என்ன வரும் 64. 64 × 8 பண்ணால் என்ன வரும் நமக்கு வந்து யூனிட் டிஜிட் வந்து 8 அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ 64 × 8 அப்படின்னா நம்ம மொத்தமாக பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. 4 8s என்ன வரும் 48 வரும். அப்போ நான் வந்து 8 அப்படின்னே நான் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் இந்த நம்பர்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவே வந்து கொஞ்சம் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொஞ்சம் சம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான சம்ஸாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ வந்து பாருங்கள், இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி பேசிக்ஸ், மாடல் 1, மாடல் 2, மாடல் 3 இது எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நானே எழுத போகிறேன். அப்போ வந்து பார்த்துக்கோங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம். 199 பவர் 18 ப்ளஸ் 388 பவர் 39 ப்ளஸ் 446 பவர் என்ன போடலாம் 446 பவர் 11 ஈக்குவல் டு இது ஒன்று. அடுத்தது வந்து 277 பவர் 39 மைனஸ் 486 பவர் 88 ப்ளஸ் 595 பவர் 24 அப்படின்னு போட்டாச்சு. தேர்ட் சம் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் எழுதலாம். 879 பவர் 138 மைனஸ் 8844 பவர் 11 மைனஸ் என்ன போடலாம் 566 பவர் 29 இன்னும் பெரிய நம்பராக வேணும் 9. ஸோ இந்த 3 நம்பர் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணலாம். நமக்கு தெரியும் அப்படின்னா 9 இருக்குது வச்சுக்கோங்களேன். 9க்கு மேலே ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வரும் நமக்கு 1 வரும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ப்ளஸ் இதுவே 8னா என்ன பண்ணணும் இந்த நம்பரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 39 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டேன்னா என்ன வரும். ஸோ இதை வந்து நான் கீழே ப்ராப்பராக சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கொஷின். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் 199 பவர் 18 பண்ணும்போது எனக்கு வந்து யூனிட் டிஜிட் 1 வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து 38839 பண்ணால் இப்போ வந்து என்ன வரும் 8 வரும். இந்த நம்பரை நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணுமா 39 டிவைடட் பை 4 அப்படின்னு போடும்போது 9 டேபிளில் 36 3 வரும். அப்போ 3 போட்டோன்னா என்ன வரும் எனக்கு என்ன ஒரு ஆன்சர் வந்து 8 8s 64. 64 × 8 பண்ணோன்னா என்ன வரும் 8 கேரிங் 52. அப்போ வந்து என்ன வரும்னா 512 வரும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 446 பவர் 11. ஓகேவா? 6 இருக்குது. 6க்கு மேலே இருக்கிற பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பவராக இருந்தாலும் அதோட ஆன்சர் 6 வரும்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து என்னது 1 + 2 + 6 இது மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா என்ன வரும் 9 வரும். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட யூனிட் டிஜிட் என்னது நமக்கு 9. ஓகேவா? இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா 277 39 மைனஸ் 486 பவர் 88 ப்ளஸ் 595 பவர் 24 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 7 இருக்கா 7 மேலே இது இருந்தால் 7 எழுதிக்கிறேன். இது வந்து நான் வந்து 4ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு என்ன ஒரு ரிமைண்டர் 3 வரும்.
ஓகே மைனஸ் 6 கூட என்ன இருந்தாலும் அதுக்கு என்ன வரும் 6 தான் வரும் ப்ளஸ் 5 கூட என்ன இருந்தாலும் அது வந்து 5 தான் வரும். ஸோ இது மட்டும் பாருங்களேன் 7 × 7 × 7 7 7s 49 49 × 7 பண்ணும்போது எனக்கு லாஸ்ட் நம்பர் என்ன வரும் 3 வரும். ஓகேவா 3 - 6 + 5 அப்படின்னு நான் போடும்போது என்ன வரும் 2 தான் வரும் எனக்கு ஆன்சர். ஓகேவா அப்போ இதோட யூனிட் டிஜிட் என்ன வருது எனக்கு 2 தான் வருது. அடுத்தது தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்னது 8796 138 -8844 112 -566 இப்படி இருக்கு. ஓகே ஸோ இங்கேயும் 6 இருக்குது இங்கேயும் 6 இருக்கிறதுனால நான் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு 8 மாற்றிக்கிறேன். இப்போ 6 எந்த நம்பர் இருந்தாலும் 6 தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. மைனஸ் இப்போ 4 பவர் ஆட் நம்பராக இருந்தால் என்ன தெரியும் நமக்கு ஈவன் நம்பர். இது வந்து ஈவன் நம்பராக இருந்தால் என்ன வரும் நமக்கு 6 வரும். ஓகேவா மைனஸ் 8 பவர் 299 இருக்குது. ஸோ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணலாம். 299 / 4 பண்ணும்போது என்ன வருது ஃபஸ்ட்டு வந்து 7 டேபிளில் போகும் 28 1 வருது. அடுத்தது 9. ஓகேவா இப்போ 4 டேபிளில் 16 போச்சுன்னா 3 அப்போ வந்து 8 பவர் 3 வருது. ஸோ 6 - 8 பவர் 3 என்ன வரும் நமக்கு 512 அப்படின்னு வரும். அப்போ இதில் யூனிட் நம்பர் 2 தான். ஓகேவா 6 - 6 வந்து இந்த இடமே 0 ஆகிடுது அப்புறமா 2 வருது. அப்போ இங்கே என்ன வரும் 2 தான் நமக்கு வந்து யூனிட் டிஜிட்டாக நம்ம எழுதுவோம். ஓகே ஸோ இந்த மாதிரி தான் இந்த சம் வந்து போடணும். யூனிட் டிஜிட் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இன்னொரு சம் பார்க்கலாம் பாருங்கள். 89 பவர் 26 இன்ட்டு இது வரைக்கும் நம்ம மல்டிப்ளிகேஷன் போடவே இல்லை. இன்ட்டு 399 பவர் 48 இன்ட்டு 466 பவர் 27 இந்த மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன். 9 இருந்தால் என்ன வரப்போகுது நமக்கு 9 வந்து இது ஈவன் நம்பர்னால் 1ன்னு தெரிஞ்சிடுச்சு. இன்ட்டு லாஸ்ட் நம்பர் மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஈவன் நம்பர்னால் 1ன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ 6 பவர் எனிதிங் வந்து 6 தான் வரும். அப்போ 1 × 1 × 6 என்ன வரும் 6. அப்போ இதில் வந்து யூனிட் நம்பர் நமக்கு 6ஆக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து போடணும். ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து யூனிட் டிஜிட்னா என்ன அது எப்படி கண்டுபிடிக்கணும் அதுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்பர் சிஸ்டத்தோட பார்ட் 3 பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்.